பேக் டு மை சேனல் அபிஸ் பியூட்டி ஹேக். நான் தான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் பாடி ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த பாடி ஸ்க்ரப்போட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்க்ரப்பும் பண்ணும் ஆஸ் வெல் அஸ் மாய்ஸ்சரைஸும் பண்ணும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஹோம்மேட் பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிடுறேன். எல்லாமே நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான். அரிசி மாவு, கோகோனட் ஆயில் அண்ட் லாஸ்ட்டாக ஆலிவேரா ஜெல். இது 3 பொருள் வச்சு தான் நம்ம வந்து இந்த பாடி ஸ்க்ரப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன், அரிசி மாவு. இது வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக போடுறோம், அதனால் இது வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஈஸியாக கவர் ஆகும் எல்லா ஏரியாவும், அதனால் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து போதும். அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்மளோட ஸ்க்ரப்பில். இது வந்து பதஞ்சலியோட கேசர் சந்தன் ஆலிவேரா ஜெல். இதில் வந்து கேசர், அதாவது குங்குமப்பூ, அப்புறம் சந்தனம், அப்புறம் ஆலிவேரா ஜெல்லும் இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வேறு எதுவும் இன்க்ரீடியன்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்ல. இது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே 3 in 1 பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில். நான் இங்கே விவிடியோட கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பேரச்சூட் இல்லை எந்த கோகோனட் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகணுமோ, அதாவது ஒரு ஸ்க்ரப்போட கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போடணும். நான் இங்கே 1.5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் ஃப்ளாருக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அண்ட் காஃபி பவுடர் இருக்குல்ல, அந்த 2 rupees சன்ரைஸ் ப்ரூ அந்த பவுடர், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்புக்கு, அதுவும் நல்லாயிருக்கும். நம்மளோட ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து ரைஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ரொம்ப பவுடராக யூஸ் பண்ண போகிறது இல்லை, நம்ம கொஞ்சம் ரஃப்பாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் இந்த கேசர் சந்த் இருக்குது, அப்படி பதஞ்சலியோட கேசர் சந்த் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட் நம்மளோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை வந்து பிரைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். குங்குமப்பூவும் சந்தனமோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முட்டி, கால், கையில் இருக்கிற டார்க்னஸ் கூட ரிமூவ் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட் வந்து கோகோனட் ஆயில். இது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறையா மாய்ஸ்சரைஸ் பண்ணுவாங்க ஸ்கின்னை. கோகோனட்டோட மெயின் பெனிஃபிட்டே வந்து ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை லைட்டன் பண்ணும். இப்போது இதை நான் எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்லிடுறேன். நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் ஈரமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஈரத்தோடையே நீங்கள் உங்கள் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 5 minutes மசாஜ் பண்ணி நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதுக்கு மேலே சோப் போடணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் இதோட நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் கிராம் ஃப்ளவர், அதாவது கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நேச்சுரல் கிளென்சிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சோப் போட்டு குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதோட நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வச்சே நீங்கள் குளிக்கலாம். வாங்க இதை நான் அப்ளை பண்ணுறேன் என் ஸ்கின்னில். இது வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்தாலே இது நிறையா கவர் ஆகும். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்தேன், இது வந்து என் கை ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இது உடம்பு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப சூட் ஆகும். நீங்கள் இதோட ஒரு பிஞ்ச் டர்மரிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையிலையும் கால்லையும் இருக்கிற அன்வான்ட் ஹேர்ஸை வந்து அது ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் டர்மரிக், அதாவது கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் லேயரில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இது ரிமூவ் பண்ணிவிடும். உங்கள் காம்ப்ளெக்ஷனும் ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனும் நல்லா பிரைட்டனிங்காக இருக்கும். இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும். அண்ட் இதோட ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா, இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து நீங்கள் 1 month வரைக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணியே நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் போட்டுடலாம். உங்களுக்கு இது ஃப்ரிட்ஜில் போடும்போது இது கட்டியாயிடுச்சுன்னா நீங்கள் வெளியில் எடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி இந்த ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துடலாம். அண்ட் இந்த பதஞ்சலியோட கேசர் சந்தன் அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இன்னைக்கு வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நான் பாடிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸ்கின்னுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸ்கின் எப்படி க்ளோ பண்ணணும்னு சொல்லிட்டு 5 days சேலஞ்ச். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னு உங்களோட ஸ்கின்னையும் ஃபேஸையும் பாடியும் க்ளோயிங்காக வச்சுக்கோங்க. ஹாப்பி சம்மர், பாய்.